க்ளீன் பண்ணிவிட்டு கழுவக்கூடாது. இப்போ வந்து நம்ம வந்து முதல்லே வந்து ஃபஸ்ட்டு அப்புறமா ஒரு முறை கழுவலாம். ஆனால் அதுக்கு முன்னே வந்து நம்ம முதல்லே வந்து சுத்தமாக கழுவிடணும். இப்போ நான் கழுவி வச்சுட்டேன். இப்போ வந்து இந்த நண்டை வந்து எப்படி ஒரு நண்டு மட்டும் நான் வந்து க்ளீன் பண்ணி காட்டுறேன். சில பேருக்கு வந்து க்ளீன் பண்ண தெரியாது எப்படின்னு. நான் எப்படின்னு க்ளீன் பண்ணணுன்னு நான் காட்டுறேன். இப்போ இந்த நண்டு இருக்குது இல்லைங்களா, இதில் வந்து இந்த பகுதி எல்லாமே நான் இதில் வந்து மண்ணுலாம் இருக்கும். இந்த பகுதியில் மண் நிறையா இருக்கும். இது வேண்டாம். இதில் ஒன்றும் சதைலாம் ஒன்றும் கிடையாது. இது எடுத்துடலாம். இதில் அதிகமாக சதை இருந்துச்சுன்னா நம்ம வந்து லைட்டாக வந்து அலசிட்டு நம்ம செய்யலாம், தப்பு இல்லை. இது வந்து அரிசி களைஞ்ச தண்ணிங்க. கொஞ்சம் வந்து நம்ம வந்து அதிலே வந்து கொஞ்சம் கழுவிக்கலாம். இந்த இடத்துல வந்து கொஞ்சம் வந்து இப்படி கழுவிக்கலாம். கழுவிட்டு இப்போ பாருங்கள் எப்படி ஓப்பன் பண்ணோம். இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, இந்த கால் பகுதியில் இப்படி கை வச்சுட்டு இப்படி வந்து பிக்கும்போது இப்படி உள்பக்கமாக இப்படி இழுத்தா மாதிரி பிக்கணும். அப்போ வந்து இந்த பக்கம் இருக்குது இல்லைங்களா, இது வந்து செனை. இதில் வந்து ஒரு இறப்பை இருக்கும், அது வேண்டாம் நம்மளுக்கு. இந்த செனவை மட்டும் வந்து அப்படியே மெப்பமாக உருவி எடுத்துடணும். இது வந்து அப்படியே அவ்வளோதான். இதுதான் வந்து அது வேஸ்ட்டு. இது வந்து அவ்வளவும் செனைங்க. இது நிறைய பேர் போட மாட்டாங்க, ஏதோ குடல்னு நினச்சிப்பாங்க. இது நம்ம வந்து தனியாக வந்து நல்லா க்ளீன் பண்ணி கழுவிக்கலாம். மீன் செனை எப்படியோ அதே மாதிரி தாங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த ஓடில் ஒன்றுமே கிடையாது, இது போட்டுடலாம். இப்போ இந்த செனையை வந்து நம்ம வந்து இந்த அரிசி களைஞ்ச தண்ணியில் போட்டுடலாம். கவுச்சி வாசனை கொஞ்சம் கூட அடிக்காது. அடுத்து இது வந்து இந்த சாத்துக்குடி தோல் சொலை இது மாதிரி இருக்குங்க, அந்த சதை பகுதி மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம வந்து எடுத்துடணும். அது சதை கிடையாது, அது வேஸ்ட்டு, அதை போடாதீங்க. இதை அப்படியே எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த இடத்துல வந்து கட்டை விரல் வச்சு நம்ம வந்து கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து அதே அரிசி கழுவின தண்ணியில் கழுவிட்டு இதை வச்சிடலாம். இப்போ எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி அலசணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். இவ்வளோதாங்க க்ளீன் பண்ணுற விதம், ரொம்ப கஷ்டம் கிடையாது. அவங்க வந்து கடையில் க்ளீன் பண்ணுறவங்க அப்படியே வந்து போட்டுருவாங்க, இந்த செனைலாம் எடுக்க மாட்டாங்க. நான் செனை எடுத்து அதை போட்டு செய்கிறது வந்து எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு முறை செய்து பாருங்கள். அவ்வளோதாங்க, நான் 3 நண்டையும் வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். அவ்வளோதான், இது இருக்கட்டும். பாருங்கள், இது நல்லாவே க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து என்ன பண்ணணுன்னா, இது வந்து மஞ்சத்தூளுங்க. மஞ்சத்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவு போட்டுக்குங்க. எந்த மாமிசம் நான் வாங்கினாலும், அதாவது கடல் உணவாக இருக்கட்டும், கவுச்சி, அதாவது எந்த கறியாக இருக்கட்டும், சிக்கனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு கழுவும்போது அதில் இருக்கிற கிருமிங்கெல்லாம் வந்து இறந்துடும். அப்புறம் இந்த அரிசி குழந்த தண்ணியிலையே கொஞ்சமாக மஞ்சத்தூள்